11 ரக்காத்தை தொழலாம். இஷா தொழுது முடிந்த உடனே 11 ரக்காத்தை தொழுது விட்டும் படுக்கலாம். அல்லது இஷா தொழுகைக்கு பின்னால பாதியை தொழுது விட்டு பிந்திய இரவிலே அடுத்த பாதியையும் தொழலாம். அல்லது நடுவிரவிலே எழும்பி தொழுது விட்டு மீண்டும் ஃபஜ்ருடைய நேரம் வரைக்கும் நித்திரை கொள்ளவும் செய்யலாம். நமக்கு வசதி வாய்ப்புள்ள மாதிரி செய்யலாம். ஒருவருக்கு திடீரென இரவு 2 மணிக்கு அவருக்கு ஒரு திடீரென்று ஒரு வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு விட்டது, ஒரு வருத்தம் ஏற்பட்டு விட்டது. அவர் 2 மணிக்கு எழும்புகின்றார். எழும்பி அவர் தன்னுடைய அந்த மலசலவு பாதை கடமைகளை முடித்ததுக்கு பின்னால அவர் சிந்திக்கிறார், மீண்டும் ஃபஜ்ருக்கு முன்னால தஹஜ்ஜுதுடைய நேரத்தில் கியாமுல் லைலுக்காக நான் எழும்பி தொழுவது என்பது கஷ்டம், நான் இப்பொழுது பலகீனமாக இருக்கிறேன் என்பதனால் என்ன செய்கிறார், உது செய்து கொண்டு அந்த தொழுகையை தொழுகின்றார். தொழுது விட்டு ஃபஜ்ருடைய நேரத்திலே உரிய நேரத்துக்கு எழும்பி ஃபஜ்ரையும் தொழுது விடுகின்றார். இப்படி நம்முடைய வசதியுள்ள மாதிரியாக இந்த இரவு தொழுகையை தொழ முடியும். ஆனால் இந்த தொழுகையில் சிறப்பான நேரம் பிந்திய இரவு தான். அதற்கான காரணம் என்ன? பிந்திய இரவிலே யாரெல்லாம் தொழுகையில ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்களோ அந்த அடியார்களை அல்லாஹ் நினைவுபடுத்துவதற்காக முதலாவது வானத்துக்கு இறங்குகின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் ஸஹீஹுல் புகாரியிலே இடம்பெற்றிருக்கின்றது. யன்ஸிலு ரப்புனா தபாரக வ தஆலா குல்ல லைலத்தின் இல ஸமாஇத் துன்யா. ஒவ்வொரு இரவும் கடைசி இரவிலே முதலாவது வானத்துக்கு எங்களுடைய ரப்பு இறங்குகின்றான், எங்களுடைய இரட்சகன் இறங்குகின்றான். அப்படி இறங்கி 3 விதமான அழைப்புகளை விடுக்கின்றான். மையதுஊனி ஃபஅஸ்தஜீப லஹு வமை யஸ்அலுனி ஃபஉதியஹு வமை யஸ்தக்பிருனி ஃபஅக்ஃபிர லஹு. 3 அழைப்புகளை விடுக்கின்றான். என்னை அழைப்பவர் உண்டா, பதிலளிக்கிறேன். என்னிடத்தில் கேட்பவர் உண்டா, கொடுக்கிறேன். என்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுபவர் உண்டா, அவரை மன்னிக்கிறேன் என 3 விதமான அழைப்புகளை அல்லாஹ் தஆலா விடுக்கின்றான். இப்பொழுது அதாவது இஷாவுடைய நேரம், இந்த நேரத்தில் எல்லோரும் பள்ளிவாசலுக்கு வருவார்கள். இந்த நேரத்தில் நாம் எல்லோரும் பள்ளிவாசலுக்கு வருவது என்பது ஆச்சரியம் அல்ல. எல்லோரும் வருகின்ற அந்த நடைமுறையில பழகி அந்த பழக்கத்திலே நாம் எல்லோரும் வந்து விடலாம். அதே போல 4 வக்து தொழுகை எடுத்துக்கொண்டால் ஃபஜ்ருடைய நேரத்தை கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். எல்லா நேரத்திலும் எல்லா மக்களும் பள்ளிவாசலுக்கு வருகின்ற அதே நடைமுறையிலே நாம் எல்லோரும் வரலாம். ஆனால் ஃபஜ்ருடைய நேரம் 5:03 என்று சொன்னால் 3:30 மணிக்கோ 4 மணிக்கோ 4:30 மணிக்கோ ஒருவர் வீட்டிலே அவர் தூக்கத்தை விட்டு எழும்புவார் என்று சொன்னால் அவர் அந்த தொழுகைக்காகவே எழும்புகின்றார், கியாமுல் லைலுக்காகவே எழும்புகின்றார். அப்படி விழிக்கின்ற அவர் உது செய்து கொண்டு வீட்டிலே தொழுகையிலே ஈடுபடுவார் என்று சொன்னால் சம்பிரதாயத்தை அவர் செய்யவில்லை. எல்லா மக்களோடு சேர்ந்தும் பள்ளிவாசலுக்கு வருகின்ற அந்த நடைமுறை போல அவர் செய்யவில்லை. மனைவி உறங்குகின்றாள், மகன் உறங்குகின்றான், மகள் உறங்குகின்றாள், வீட்டில் உள்ள ஏனையவர்கள் உறங்குகின்றார்கள். இந்த நேரத்தில் இவர் தனிமையாக எழும்புகின்றார். இவர் எழுந்து உது செய்து கொண்டு தொழுகைக்காக தயாராகுவார் என்று சொன்னால் 100க்கு 100% அவருடைய உள்ளத்திலே அல்லாஹ்வை பற்றிய எண்ணமே தான், அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும் என்ற எண்ணமே தான் அங்கே இருக்கின்றது. அந்த எண்ணத்தில் பூரணமான ஒரு தூய்மையான ஒரு அவருடைய நம்பிக்கை ஒன்று இருக்கின்றது என்பதை நாம் அங்கே காண முடியும். இந்த இடத்திலே இஹ்லாஸ் பூரணமாக இருக்கின்றது என்பதை காண முடிகின்றது. அதனாலதான் அப்படிப்பட்ட நிலையிலே தூக்கத்தை துறந்த ஒருவன் அந்த நேரத்திலே அல்லாஹ்வை நினைவு கூறுகின்ற போது அல்லாஹ் தஆலா அதற்காக முதல் வானத்துக்கு இறங்குகின்றான். லுஹருடைய நேரத்தில் இறங்கவில்லை, மாரிவுடைய நேரத்தில் இறங்கவில்லை, இஷாவுடைய நேரத்தில் இறங்கவில்லை. அவன் எந்த நேரத்தில் இறங்குகின்றான் என்று சொன்னால் சாத்தியமில்லாத மக்கள் ஆழ்ந்து உறக்கத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற அந்த நேரத்திலே தூக்கத்தை துறந்து ஒருவன் எழுந்து தொழுகையிலே ஈடுபடுவான் என்று சொன்னால் அவனை வாழ்த்துவதற்காக, அவனுடைய தேவைகளை கேட்பதற்காக, அவனுடைய அழைப்புக்கு பதில் சொல்வதற்காக, அவன் பிழைபோக்க தேடுகின்ற போது மன்னிப்பதற்காக முதலாவது வானத்துக்கு இறங்குகின்றான் என்பதை இந்த சம்பவத்திலிருந்து நாம் காணுகின்றோம். அல்லாஹ் தஆலா என்ன சொன்னான்? ஃபத்குரூனி, என்னை நீங்கள் நினைவுபடுத்துங்கள், அத்குருக்கும், உங்களை நான் நினைவுபடுத்துவேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டினான். இந்த அடிப்படையில் நாம் அல்லாஹ்வை நினைவுபடுத்தக்கூடிய நேரம் வருகின்ற போது
அல்லாஹு தஆலா நம்மை நினைவுபடுத்தக்கூடியவனாக இருக்கின்றான் என்பதை இந்த சம்பவத்திலிருந்து நாம் விளங்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா நம்மை இந்த பூமியிலே ஒரு குறுகிய காலம் வாழ வைக்கின்றான். நாம் வாழுகின்ற நம்முடைய வாழ்க்கையின் காலம் மிக மிக குறுகியது என்பது நமக்கு நன்றாக தெரியும். மறுமையை வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற போது மிக சொற்பமான காலம்தான் இந்த உலகத்திலே நாம் வாழுகின்றோம் என்பதை நாம் விளங்க வேண்டும். திருமறை குர்ஆனை நீங்கள் அடிக்கடி ஓதி பாருங்கள், அடிக்கடி வாசித்து பாருங்கள். அல்லாஹு தஆலா 2வது அத்தியாயம் சூரத்துல் பக்ராவின் 59வது வசனத்தின் மூலமாக அல்லாஹு தஆலா 100 வருடங்கள் உறங்கிய ஒருவருடைய வரலாற்றை நமக்கு சொல்லி காட்டுகின்றான். 100 வருடங்கள் உறங்கினார். அந்த 100 வருடங்கள் உறங்கியவுடைய வரலாற்றை அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுகின்றான் பாருங்கள். அதாவது அவருடைய பேர் உஸைர் அலைஹிஸ்ஸலாம். அவர் ஒரு வழியில போய் கொண்டிருக்கின்ற போது ஒரு கிராமம், அழகாக நேர்த்தியாக இருந்த ஒரு பசுமையாக இருந்த கிராமம், அந்த கிராமம் மக்களால் செய்யப்பட்ட அநியாயங்கள் அக்கிரமங்களின் காரணமாக, யுத்தங்களின் காரணமாக அந்த ஊர் சேதமாகி தலைகீழாக மாற்றப்பட்டிருக்கின்றது. கட்டிடங்கள் எல்லாம் உடைந்து, விவசாயங்கள் எல்லாம் அழிந்து, மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு, இப்படி அந்த கிராமத்தை பார்க்கும் போதே மிகவும் ஒரு பரிதாபகரமான நிலைமையில் இருப்பதை அவர் காணுகின்றார். நமக்கு தெரியும், அதாவது வடக்கும் கிழக்கும் எந்த அளவுக்கு செழிப்பாக இருந்த அந்த மாகாணங்கள் என்பது நமக்கு தெரியும். அப்படி இருந்த வடகிழக்கு மாகாணங்கள் எல்லாம் போரின் காரணமாக எந்த அளவுக்கு ஒரு சவக்காடாக முழு வடகிழக்கு மாறியது என்பது நம்முடைய கண்களால் பார்த்தது நமக்கு தெரியும். இதே போன்ற ஒரு நிலைமை ஒரு கிராமத்துக்கு ஏற்பட்டு அந்த காட்சியை இவர் கண்ட உடனே அன்னா யுஹ்யி ஹாதிஹில்லாஹு பஅத மௌத்திஹா, இந்த அளவுக்கு அழிந்து போயிருக்கின்ற இந்த ஊரை மீண்டும் பழைய நிலைமைக்கு அல்லாஹு தஆலா எப்படித்தான் மாற்றுவானோ என்று இவர் தனக்குள்ளே கேட்டுக்கொள்கின்றார். அவர் தனிமையாக பயணம் போகின்றார், வேறு யாரும் போகவில்லை, வேறு யாருடைய காதுக்கு கேட்கின்ற அளவுக்கு இந்த கேள்வியை கேட்கவும் இல்லை. தனக்குள்ளே இந்த கேள்வியை கேட்டுக்கொள்கின்றார். இந்த ஊரை பழைய நிலைக்கு அல்லாஹ் எப்படித்தான் மாற்றுவானோ, அந்த அளவுக்கு இந்த ஊர் அழிந்து போயிருக்கின்றதே என்று அவர் தனக்குள்ளே கேள்வி கேட்டுக்கொள்கின்றார். சற்று இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போனதற்கு பின்னால் களைப்பாக இருக்கின்றது என்பதனால தான் ஏறி வந்த அந்த கழுதையை ஒரு மரத்திலே கட்டி விடுகின்றார். உணவுக்காக சாப்பிடுவதற்காக கொண்டு வந்த உணவை அந்த மரத்தின் கிளை ஒன்றிலே கட்டி தூக்கி விடுகின்றார். கொஞ்சம் சாய்ந்து உறங்குகின்றார். சாய்ந்து உறங்கியவருடைய உறக்கம்